பிவிக்யூ பார்த்துட்ருக்கோம். ரோஸ் இஸ் கோடட் அஸ் 912822 அண்ட் மைஸ் இஸ் கோடட் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபாபெட் கொடுத்தா இருந்தாங்கன்னா அது நியூமரிக்கல் வேல்யூ வச்சு தான் ஏதாவது ஒரு ரிலேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஆருக்கு நியூமரிக்கல் வேல்யூ தெரியும். ஆரோட அந்த ஆல்ஃபாபெட் வேல்யூ என்ன வரும்? ஆக்சுவலாக வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆருக்கு 18 வரும், ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வரும், எஸ்ஸுக்கு 19 வரும், ஈக்கு வந்து 5 வரும். இது வந்து இதுக்கும் எதுவுமே வந்து சேமாக இல்லை. அப்போ வந்து அவங்க இதை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மேபி ரிவர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கா. ரிவர்ஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும்னா 27லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வேல்யூ கிடச்சிடும். இப்போ 27லேருந்து 18 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிவர்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசட் வந்து நம்ம 26ன்னு கொடுத்தோம்னா ரிவர்ஸ் வேல்யூவில் வந்து ஏ வந்து 26ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏ 26 எப்படி கிடைக்குதுன்னா 27 மைனஸ் 1ன்னு போது கிடைக்குது இல்லையா? அதனால் எல்லாத்தையுமே நம்ம 27லேருந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ 27 அப்போ 18 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9ன்னு வரும். 15ல் 27 பண்ணால் 12ன்னு கிடைக்கும். அப்போ 19 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குது, 22ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இப்படி அப்போ ரிவர்ஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மைஸ்க்கும் நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணோம். மைஸில் இப்போ எம்மோட ஒரிஜினல் ஆல்ஃபாபெட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வரும், ஐக்கு வந்து 9ன்னு வரும், ஓகேவா? சிக்கு 3 நம்மளுக்கு தெரியும், ஈக்கு 5. அப்போது நீங்கள் இதோட ரிவர்ஸ் வேல்யூ எழுதணும். அப்போ 13க்கு 27 எழுதுனீங்கன்னா 14, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 18 வரும், இதுக்கு 24 வரும், 5னா 22ன்னு வரும். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஸோ இதன் சம்மோட ஆன்சர். ஓகேவா?